இப்போ வரைக்கும் பார்த்தா திமுக அதிமுகன்னு இருக்காங்க. இன்னும் விஜய் என்னன்றது அவர் நிலைப்பாடு இன்னும் சொல்லலை. சீமான் அவர்கள் நான் தனித்து தான் சொல்லியிருக்காரு. தேமுதிக நிச்சயம் கூட்டணி அமைப்பு. யாருடன் கூட்டணி எப்போ அப்படிங்கிறத நான் ஜனவரி 9 ஒரு டேட். அது வரைக்கும் எங்க கட்சி மட்டும்தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். அது நீங்க அங்க போய் கேட்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க எங்க கட்சியை தான் ஃபோக்கஸ் பண்றோம். யார் இடம் தெரியாது, இப்ப சொல்ல முடியும். ஜனவரி 9 தான் அது பதில் இல்ல. நம்ம பத்திரிகையாளர்களுடைய கண்ணோட்டம் பார்த்தா ஒரே ஒண்ணு கூட்டணி, அதை தவிர வேற யோசிக்கிறது கிடையாது. அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் மாதிரி ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு உடம்பு நல்லா என்ன விசாரிச்சா ஒரு ஹோட்டலில் தங்கினா உடனே கூட்டணி. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. தெளிவாக நான் சொல்கிறேன். பத்திரிகையாளர்களாகி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் கட்சியை வளர்ச்சியை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். இன்னைக்கு கேப்டன் எங்கள் கூட இல்லை. அந்த கேப்பை நாங்கள் ஃபில் பண்ணோம். 10 வருஷம் கேப்டன் ஹெல்த் சரியில்லாமல் அவர் கூடயே இருந்ததுனால இந்த மாதிரி நேரடியாக எங்கள் தொண்டர்கள் சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த கேப்டன் மறைந்து 1.5 வருஷம் ஆன பிறகுதான் வெளியவே நாங்கள் வரோம். அதனால் எங்கள் கட்சியை எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்களை நேரடியாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பை இப்போ நாங்கள் ஏற்படுத்தி அது மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. ஜனவரி 9க்குள்ளே இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சு மகத்தான ஒரு கூட்டணி அமைச்சு நாங்கள் ஜனவரி 9 மாநாட்டில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இல்லை, இப்போ வரைக்கும் பார்த்தா திமுக அதிமுகன்னு இருக்காங்க. இன்னும் விஜய் என்னன்றது அவர் நிலைப்பாடு இன்னும் சொல்லலை. சீமான் அவர்கள் நான் தனித்து தான் சொல்லியிருக்காரு. தேமுதிக நிச்சயம் கூட்டணி அமைப்பு. யாருடன் கூட்டணி எப்போ அப்படிங்கிறத நான் ஜனவரி 9 ஒரு டேட் வச்சுருக்கேன். அது வரைக்கும் எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கூட்டணி அமைந்தவுடன் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.